श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. போன ஸ்லோகத்திலையும் இந்த ஸ்லோகத்திலையும் நித்திய சம்சாரிகளை பத்தி தான் ஒரு விமர்சனம் வருது. அதை பத்தி விமர்சிச்சு அதுல சுவாமி ஸ்பஷ்டமா சாதிக்கல, இது உண்டா இல்லையா அப்படின்னு சாதிக்கல. ஆனா 42வது ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சாதிக்க போறேன். அதை சாதிக்க போறதுனால தேசிகனுக்கோ எம்பெருமானாருக்கோ நித்திய சம்சாரிங்கிற பட்சம் கிடையாது அப்படின்னு தான் தேர்றதுன்னுட்டு தெரிவிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா, இந்த நித்திய சம்சாரிகள் ஒரு பட்சம் ஒத்துண்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இவா கேட்ட அவர்கள் இது மாதிரி நான் தான் நித்திய சம்சாரி, அதனால எனக்கு மோட்சமே கிடைக்காது, நான் இதுக்கு பிரயத்தனம் பண்ணணும்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சுட்டு லௌகிக சுகத்திலேயே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? அது விபரீதமா போயிடுறது இல்லையோ. அதனாலெல்லாம் வச்சுட்டு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. நம்ம சித்தாந்தம், அதாவது நம்ம சைவைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு படி மேல. ஏன்னா அந்தனர் அந்தியர் அப்படிங்கிற அதிகார சங்கிரகத்துல சுவாமி அந்தனர் அந்தியர் அப்படின்னு, அதாவது பிராமணன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா மிருகங்களுக்கும், எல்லா வர்க்கங்களுக்கும் மோட்சம் உண்டு. வழுத்தூர் ஆண்டவன், ஸ்ரீமத் செம்பரை ஆண்டவன், அது மாதிரி அகோபுர படத்துல, இது மாதிரி பிரகாரண்டத்துல, இது மாதிரி ஆச்சாரியாலாம் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தாலும் இது செம்பரை ஆண்டவன் காலத்துல நடந்ததா சொல்ற, வழுத்தூர் ஆண்டவன் காலத்திலேயே நடந்ததா சொல்ற. ஒரு பாம்பு காலக்ஷேபம் கேட்டு இருந்ததும் அந்த பாம்புக்கும் ஆச்சாரியார்கள் பரதார்ப்பணம் பண்ணி வச்சா அப்படின்லாம் இருக்கு. நாமளே பார்க்கிறோம், ததிபாண்டனுடைய உபாக்கியானங்கள்லாம் இருக்கு. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் போய் ரங்கநாதனை போய் கேட்டேன், எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணாரு, பெருமாள் பக்தியோகம் பண்றிருக்கியா அல்லது இது பண்றிருக்கியா, பிரபத்தி பண்றிருக்கியா, நவவித பக்தி பண்றிருக்கியா, நாம இங்க இப்படி எப்படி வரிசையா கேட்டுன்னு வந்தேன். இவரோ நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு நேரம், எதுவும் பண்ணாம என்கிட்ட எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மோட்சம் ஒண்ணுன்னு கேட்பேன் அப்படின்னு இவர் கேட்டாராம் ரங்கநாதன். பெரிய பெருமாள் இப்படி கேட்ட உடனே இவரும் கோபம் கொடுத்தான். அதிபாந்தன் உன்னை கேட்டானா, அல்லது கோபிகாசிரியர்கள் எல்லாம் உன்னை சேர்த்து கேட்டாளா, அல்லது அஜாமினன் உன்னை கேட்டானா? அத்தனை பேருக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டு நான் உன்னை பிரார்த்திக்கிறேன். நீ தான் சொல்றக்க அப்பிரார்த்தியன கோபாயே சம்சார தந்திரவாகித்வா ரக்ஷாபேட்சாம் அபேட்சதே அப்படின்னு, என்னை ரட்சிச்சுடு அப்படின்னு கேட்டாலே கொடுக்குறேன்னு சொல்லிருக்கியே. அப்படி இருக்குச்சு அவாளுகள்லாம் தந்துட்டு எனக்கு இப்படி கேட்பையா அப்படின்னு நேரம். அன்னைக்கு படுத்துட்ட பெரிய பெருமாள் இன்னி வரையும் தான் எழுந்திருக்கலையாம் அப்படின்னு பரிகாசமா சொல்லுவா. இதுல என்ன அப்படின்னாக்கா, பெருமாளுடைய திருவுள்ளம் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணும், எல்லாரையும் அழிச்சுட்டு தன் பக்கத்துல வச்சுக்கணும், எல்லாம் பக்த சிரோமணிகளா இருக்கணும் அப்படின்னு தான் திருவுள்ளம். அதுக்கோசரம் தான் இவ்வளவு பாடுபடுறது எம்பெருமான். ஆக இந்த நித்திய சம்சாரின்ற பட்சம்ன்றது திருவுள்ளம் உகப்பு இல்லை. நித்திய சம்சாரிங்கிறது பட்சம் அது திருவுள்ள உகப்பு இல்லைன்னு தான் தோன்றது. 42வது ஸ்லோகம் வரப்போறது. 42வது ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்க போற. அதுல சாதிக்கும் பொழுது என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, 40 மறந்து போடுறது ஒரு நிமிஷம். அது என்ன அப்புறமா அதை இதை பார்த்து சொல்றேன். அத மாதிரி பிராமண புராணமா ஏதோ தெரியல, ஏதோ ஒரு உதாகரித்து சுவாமி இதை சாதிக்கிற. எல்லாருக்கும் மோட்சம் உண்டு, வாழ்க்குதான் மோட்சம், வாழ்க்கை மோட்சம் கிடையாது அப்படின்ற பட்சத்தை திருவுள்ள வகுப்புல தேசிகனுக்கு
எம்பெருமானாருக்கும் அதேதான். ஏன்னா ஆரம்பநாதிகரணத்துல அப்படிதான் சாதிச்சிருக்க. ஆகையினால இந்த நித்திய சம்சாரின்ற பட்சம் இருக்கு பாருங்க, அதுல நீ அந்த பட்சத்துல தோஷம் சொன்னேன்னா தோஷம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். நித்திய சம்சாரியே கிடையாது அப்படின்னு சொன்னா அதுலயும் நான் தோஷம் சொல்லுவேன். இது என்னன்னாக்க தேசிகனுடைய மேதா விலாசம் அப்படி இருக்கு, அதனால கண்டனம் பண்றது. மொத்தத்துல திருவுள்ள என்னன்னாக்கா இது உண்டு, இது நித்திய சம்சாரின்ற பட்சம் வேண்டாம், எல்லாருக்கும் மோட்சம் உண்டு அப்படின்ற பட்சத்தையே எடுத்துக்கலாம் அப்படின்னு தோன்றது. ஏன்னா அந்த அந்த ஸ்லோகங்கள்லாம் பார்க்கும் பொழுது இப்ப பாருங்க, இவா என்ன கேட்கிறா, இப்போ நித்திய சம்சாரி இல்லவே இல்லை, எல்லாருக்கும் மோட்சம் உண்டுன்னு சொன்னா என்ன தோஷம் வரும் அப்படின்னு கேள்வி வருது. அந்த மாதிரி நித்திய சம்சாரியே இல்லை எல்லாருக்கும் மோட்சம் வரும்னு சொல்லிட்டா சிருஷ்டி நடக்காது. சிருஷ்டிங்கிறது என்னது அப்படின்னாக்க இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறது. பிரபஞ்சத்தை எதுக்கு படைக்கிற அப்படின்னாக்க போகங்களையும் போக்கியங்களையும் போக்தாக்களையும் படைக்கிறது. போக்தாக்கள் அப்படின்னா அனுபவிக்கிறவா, ஜீவராசிகள்லாம் அனுபவிக்கிறவா. எதை கொண்டு அனுபவிக்கிறா? அவாவுடைய கர்ம பலன்களை கொண்டு அனுபவிக்கிறார். அந்த கர்ம பலன்களை அனுபவிக்கிறதுன்றது எதுன்னு இந்த போக்கியங்கள் தான். ஏற்கனவே சொல்றோம், போக்கியம் அப்படின்னாலே அச்சேதனம் தான் இருக்கும். யோகிகளுக்கு வேணாக்கா அனுபவிக்கிறதுங்கிறது ஆத்ம சாட்சா்காரம் பிரம்ம சாட்சா்காரம் சொல்லிட்டு போலாம். ஆனா பொதுவா ஜனங்களுக்கு அனுபவிக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா இந்த ஆத்ம சாட்சா்காரமோ இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி அச்சேதனங்களை அனுபவிக்கிறது தான். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், இதெல்லாம் என்னது அப்படின்னாக்கா அந்த உடம்பு சம்பந்தமா தான் இருக்கு அனுபவம், உடம்பு சம்பந்தமானது தான். அதனால அச்சேதனங்கள் தான். அதனால அந்த அச்சேதனங்களை சிருஷ்டிக்கணும். அச்சேதனங்களை சிருஷ்டிக்கிறதுங்கிறது இந்த பிரபஞ்சத்துல அதை அனுபவிக்க போறது யாருன்னாக்கா அவ கர்மானுகுணமாக அந்த ஜீவராசிகள் அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லணும். இப்போ எல்லாரும் மோட்சம் அடைஞ்சுடுறா, எல்லாரும் மோட்சத்தை அடைஞ்சிட்டான்னாக்கா அப்போ ஒரு காலகட்டத்துல இது இருக்கவே இருக்காது, இந்த பிரபஞ்சமே இருக்காது. ஏன்னா ஒரு ஜீவன் கூட பத்த ஜீவன் ஒருத்தம் கூட இருக்க மாட்டான். ஒருத்தம் கூட இல்லாததுனால அவனுக்கு பகவானுக்கு எந்த காரியமும் இருக்காது. முக்தாலோட நித்தியாலோட ஆனந்தமா இருக்கிறது அது ஒண்டிதான் அவனுக்கு காரியம் ஆயிடும். அப்போ அந்த அவதாரமும் கிடையாது, அவதாரமும் கிடையாது. அவதாரமும் இல்லாததுனால எதுவுமே இல்லாம இந்த பிரபஞ்சமே இருக்காது. பிராகிருத மண்டலம் பிரகிருதி மண்டலமே இருக்காது, அப்ராகிருத மண்டலம் தான் இருக்கும். அப்ராகிருதமான பரமபதம் அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே இருக்காது, அது யாருக்குமே அழுக்காது. அதனால இப்ப இது தோஷம் வந்துடுறது, அது தோஷம் வந்துடுறது. அதனால பரமாத்மாவுக்கு எந்த காரியமும் இல்லை, அவன் யாரையுமே சிருஷ்டிக்கிறது இல்லை அப்படின்னு பெரிய தோஷம் வருது. சிருஷ்டியே இல்லாம போயிடுவேன். அவனும் என்ன சொல்றான், நான் லீலையா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், அவளுடைய கர்மானுகுணமாக லீலையா எல்லாரையும் சிருஷ்டிச்சுன்னு நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அவன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி அனாதியான கர்மா, இந்த கர்மாவெல்லாம் கழிக்கணும், அதுக்கோசரம் தான் இத்தனையும் சிருஷ்டிக்கிறது பெருமாள். அதுவும் இல்லாம போயிடும், அதுவும் இல்லாம போயிடும். அதனால அவனே சொன்னான் சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு விட்டான். சம்பவாமி யுகே யுகேன்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? அப்ப எப்பொழுதும் இது இருக்குன்னு தானே சொல்றது. அப்ப நித்திய சம்சாரி இருந்தா தானே வர முடியும். அதனால நித்திய சம்சாரி இல்லைன்னு சொல்லிட்டாக்கா இதுவே இல்லை, சிருஷ்டியே இல்லை, அவனுக்கு விளையாட்டே இல்லைன்னு ஆயிடும். அது பெரிய தோஷம். அப்படின்னு நித்திய சம்சாரி இல்லைன்ற பட்சத்துல தோஷத்தை அவ ஆரோபிக்கிறார். அடுத்தது
நித்திய சம்சாரி இருக்கான் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு பெரிய தோஷம் வருதுன்னு அவளே கேட்கிறான். நித்திய சம்சாரி இருக்கான்னு சொன்னாக்க என்ன தோஷம் வரும் அப்படின்னா, பகவான் அவ்வியாஜ, அதாவது நிர்ஹேதுக தயை, சஹேதுக தயை அப்படின்னு ரெண்டு தயை இருக்கு பிரமாணுக்கு. முகுந்த கருணாம் வந்தே முக்தேஷ் வதிக வத்சலாம் ஸ்வரூப சம்ஸ்தவோ யஸ்ய நிர்ஹேதுக சஹேதுகௌ அப்படின்னுட்டு அதிகரணசாராவளி வியாக்கியானம், பராயத்தாதிகரண வியாக்கியானம். அது குமார வரத தேசிகன், தேசிகனுடைய திருக்குமாரர், அவர் அனுகிரகித்தது சிந்தாமணின்னு. அதுல பராயத்தாதிகரணத்தை உதாரிச்சிருக்கார். அந்நத்திர ஸ்தோத்திராரம்பே அப்படின்னு சாதிட்டு போட்டார் அவர். அது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, ஏன்னா கிடைக்கல, அந்த கிரந்தம் கிடைக்கல, அந்த ஸ்லோகம் மட்டும் கிடைச்சிருக்கு. அது தேசியனுடைய திருக்குமாரன் உதாரிச்சிருக்கார். அதுல பாருங்க, நிர்ஹேதுக சஹேதுகௌ அப்படின்னு பகவானுடைய தயையானது நிர்ஹேதுக தயா சஹேதுக தயா அப்படின்னு இருக்குது. ஒரு 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி ஒரு சுவாமியின் வந்து கேட்டார், இது வந்து நிர்ஹேதுக தயைன்றது எங்க இருக்குன்னு தெரியலையே, பகவானுக்கு நிர்ஹேதுக தயைன்றது எப்படி வரும்? ஏன் அப்படின்னாக்கா, பெருமாள் சிருஷ்டிக்கிற லோகத்தை அது நிர்ஹேதுக தயன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நம்முடைய கர்மாவுக்கு அனுகுணமாக போகத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் இங்க சிருஷ்டிக்கிற, அங்கேயும் நம்ம கர்மா வச்சுதான் சிருஷ்டிக்கிறான், அதுவும் ஒரு தயதான். ஆனா நிர்ஹேதுக்கு இல்லையே, நம்மளுடைய கர்மாவை ஹேதுவா வச்சுட்டுதான் போகங்களை சிருஷ்டிச்சு நமக்கு கொடுக்குறான் பகவான். அதனால அதுவும் சஹேதுக்குமா போயிடுறது, நிர்ஹேதுக்குமே வராதே அப்படின்னுட்டு ஒரு சுவாமி என்ன கேட்டார். அப்போ சிவகிருஷ்ணாண்டவன்ட்ட ராத்திரி வேலையில தான் பேசிட்டு இருப்போம். அந்த ராத்திரி வேலையில பேசும்பொழுது ஆண்டவன்ட்ட கேட்டேன். அப்ப ஆண்டவன் சாதிச்சார், நிர்ஹேதுக தயன்றது இந்த சிருஷ்டிய சொல்லல, ஆத்ம சத்தா அப்படின்னு சாதிச்சார். ஆத்ம சத்தா, ஆத்மா இருக்குதே, அங்க தத்துவத்திரைய சிந்தனாதிகாரத்தை ஒரு வாக்கியம் தேசியன் உதாரிக்கிறார், சாதிக்கிறார். நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும் அனித்தியங்கள் அனித்தியேச்சா உற்பன்னங்களாயும் இருக்கை அப்படின்னு சாதிக்கிறார். நித்தியமான வஸ்துக்கள்லாம் பகவானுடைய நித்திய சங்கல்பம், இவைகள்லாம் எப்பொழுதும் இருக்க கிடவது அப்படின்னு அவருடைய சங்கல்பம். அதுல நம்முடைய ஆத்ம சத்தா, நம்ம எப்பொழுதும் இருக்கணும்னு அவன் நினைச்சானா நம்மளை மாத்திடலாம், அப்படியே நீ அனித்தியமா தான் இருக்கணும் போ அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அப்படி சொல்லல, ஜீவராசிகள் அனைத்து பேரும் நித்தியங்கள். என்ன பகவான் கூட எப்படி சிருஷ்டிக்கிறான், எப்படி சங்கல்பிக்கிறான்னா வேதத்தை வச்சுட்டுதான். வேத சத்தே தேவாது தேவாதீனாம் சகாரத்தக அப்படின்றது விஷ்ணுபுராணம் பாகவதம் தான். அதனால வேதத்தை கொண்டுதான் நம்ம சிருஷ்டிக்கிறான். வேதமும் ஆத்மாவை நித்தியம்னு சொல்லிடுச்சு. அதனால ஸ்ருதிஸ்மிருதியும் அமைய வாக்கியம். ஆகையினால பகவான் என்ன பண்றான் அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஆத்ம சத்தா, ஆத்மா நித்தியமா இருக்கிறது இருக்கே, அது நிர்ஹேதுக தயையினுடைய காரியம் அப்படின்னு தான் இருக்கு. இப்போ இங்க விஷயம், இப்போ நிர்ஹேதுகம் சஹேதுகம்ன்றது அவர் சொன்ன மாதிரி சிருஷ்டி, அதே மாதிரி நமக்கு மோட்சத்தை கொடுக்கறது, நம்ம எல்லாம் கர்மாவை அனுஷ்டிச்சா அதுக்கு பலத்தை கொடுக்கறது, இத மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் சஹேதுக தயை அப்படின்னு சொல்றோம். இது நம்ம சித்தாந்தம். அவ்யாஜ தயை அப்படின்னா நிர்ஹேதுக தயை, அதெல்லாம் சரி. அதனால ஏகதேசிகள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா, பெருமாளுடைய நிர்ஹேதுக தயையினால அவ்யாஜ வாத்சல்யம், அதனாலேயே நமக்கு மோட்சம் கிடைச்சிரும்ன்ற. அது அப்படி சொன்னாக்கா ஒரு கேள்வி வந்துடுறது, அது தேசிகனுக்கு திருவள்ளுவர் வகுப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த அவ்யாஜ தயைன்னு சொல்லிட்டாக்கா அப்ப என்ன ஆகும், பெருமாளுக்கு பக்ஷபாதம் வந்துடும். பக்ஷபாதம் வந்துடும். என்ன பக்ஷபாதம்? அவனுக்கு அவ்யாஜ கருணைன்றது எப்பொழுதும் பிரவகிக்கணும். அதுல ஒருத்தனுக்கு உடனே மோஷம் கழிச்சுட்டு இன்னொருத்தனுக்கு 100 வாட்டி தான், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி அப்படின்னு இருக்கு. ஏன் பகவான் வந்து அந்த மாதிரி கொடுக்குறான்? உடனே உடனே கொடுக்க வேண்டியது தானே, ஏன் அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னு கேள்வி வரும். அதனால பெருமாள் என்ன பண்றாருனாக்கா, தேசிகன் வந்து அவ்யாஜதையை வேற விஷயத்துல, சஹேதுகதையை இருக்கு பாருங்க,
சவ்யாஜ தயை, அதுதான் மோட்சத்தை கொடுக்கறது. இல்லைன்னா பட்சபாதம்ன்ற தோஷம் வந்துருமே அப்படின்னு சொல்றாரு. அவ என்ன சொல்றா, அவ எல்லாருமே நல்லதுதான் சொல்றா, அதையும் வச்சுக்கணும், எல்லாம் வைபவவாதமா வச்சுக்கோங்க, அல்லது யோஜனா பேதமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா அவளுடைய அபிப்பிராயம், நீங்க ஒரு தயை நம்ம பிரார்த்திச்சாதான், உபாயத்தை அனுஷ்டிச்சாதான் பகவான் நமக்கு அனுகிரகிப்பான் அப்படின்னு சொன்னா அவனுடைய தயைக்கு இழுக்கு இல்லையா அப்படின்னு அவ கேட்கிறான். ஆனா இந்த பக்ஷபாதம்ன்ற தோஷம் ரொம்ப பெரிய தோஷம், அதற்கு இதை ஏத்துக்கலாம். அதனாலதான் சர்வஜோபிகி விஸ்வேஷா சதா காரணோபி சன்னு ஹம்சா தந்திரவாகித்வ ரக்ஷாபேட்சாம் அபேட்சதே அப்படின்னுட்டு ஸ்ரீமத் ரகசிய திரேசார் தேவியன் உதாரிச்சிருக்கு. அதனால ரக்ஷாபேட்சாம் அபேட்சதே பிரதீட்சதேன்னு இருக்கிறதுனால இது பகவான் காரணிகனா இருந்தா கூட எதிர்பார்க்கணும். ஏன்னா கோத்ருத்வம் வரணம் ததான் சொல்றோம்னு சரணாகதி லட்சணத்துல சொல்றோம். அதனால என்னை ரட்சிச்சுடு அப்படின்னு பிரார்த்திச்சாதான் அவன் இது பண்ணுவான். அதனாலதான் சம்சாராவர்த்தேக பிரதமாதிபதிக்கு தேசிக பிரேட்சிதோகம் சம்சக்தோன்யருபாயீரணசிதேஷு அத்தி சாந்தாபிசந்தி நிச்சங்க தத்துவதிருஷ்டியா நிரவதிகதயம் பிரார்த்திய சம்ரக்ஷகம் துவாம் நியஸ்யத்வத் பாதபத்மே வரத நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படின்னு அங்க பிரார்த்தியன்னு வச்சிருக்கிறது. அதனால அந்த பிரார்த்தனா தேவையா இருக்கு. இது நாளைக்கு கூட வரும். இது பிரசங்காத் தான் இது விஷயம் விஞ்ஞாபிச்சது இந்த இடத்துல. மொத்தத்துல இப்ப இவ என்ன கேட்கிறா, நித்திய சம்சாரின்னு ஒத்துண்டாக்கா பகவானுக்கு அவ்வியாஜ கருணை இருக்கா இல்லையா? அந்த அவ்வியாஜ கருணைக்கே ஹானி வந்துருமே, ஹானி வந்துடும். ஏன்னா இவனுக்கு மோட்சமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டா அது பெரிய தோஷம் இல்லையா? ஏன் அப்படி? அவ்வளவு என்ன தேகம் பகவானுக்கு? கோபம் என்ன அவ்வளோ? அந்த தயையை விட்டுட்டு இப்படி சொல்லலாம் ஒருத்தனை பார்த்துட்டு, உனக்கு மோட்சம் கிடையாது, அவளுக்கு தான் மோட்சம், உனக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோங்க. தப்பு பண்ணா தப்புக்கு சிக்ஷை, அந்த சிக்ஷா முடிஞ்சுதா அவன் அனுகூலமா அவன் நடந்திருந்தான்னா அவனுக்கு மோட்சம் கொடு, பழத்தை கொடு. அதை விட்டுட்டு உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாக்கா இது ஹிம்சையாகிற விளையாட்டுன்னு தான் வரும். அதனால பகவானுடைய தயை இருக்கே அது நிருபதிகமான தயா, அது ஹானி, அதுக்கு ஹானி வந்துடும், தோஷம் வந்துருமே. ஆக நித்திய சம்சாரி இல்லை அப்படின்னு சொன்னாக்க பகவானுடைய லீலையாகிற இது இல்லை, லீலையாகிற சிருஷ்டி இல்லை அப்படின்னு தோஷம் வந்துடும். சரி, இந்த நித்திய சம்சாரி இருக்கான்னு சொன்னாக்க அவனுடைய அவ்வியாஜ கருணை இருக்கே அந்த கருணைக்கு தோஷம் வந்துடும், கருணைக்கு தோஷம் வந்துடும். நான் உபாயத்தை நீ உபாயத்தை அனுப்பிச்சாலும் நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னாக்க அப்ப அவனுடைய கருணைக்கே இழுத்து வருதே, அதனால அது தோஷம் இல்லையா? அதனால அதை எப்படி அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துள்ளது, ரெண்டு பட்சத்திலேயும் கேள்வி. அதற்கு சமாதானம் சாதிக்கிற இந்த நித்திய சம்சாரி இல்லை, எல்லாருக்கும் மோட்சம் உண்டு, எல்லாருக்கும் யோக்கியதை இருக்குது அப்படின்னு சொல்றோம். அதுல நீ கேட்ட கேள்வி அப்படியானா எல்லாருக்கும் மோட்சம் கிடைச்சிருக்குனாக்கா அப்போ ஒரு காலகட்டத்துல எல்லாரும் மோட்சத்தை அடைஞ்சுட்டாக்கா சிருஷ்டியே இருக்காதே, அவனுடைய லீலையே போயிடுமே அப்படின்னு நீ கேள்வி கேட்ட. அதற்கு சமாதானம், இந்த லீலை இருக்குதே ரெண்டு விதமான லீலை. ஒரு குழந்தை விளையாடுறேன்னு சொல்றது, 1/2 மணி நேரம் விளையாடலாம், விளையாடிட்டு அதுக்கு நீ படிக்கணும், தூங்கணும், சாப்பிடணும் அப்படின்னுட்டு ஒரு கட்டுத்திட்டம் பண்றோம். இப்ப அந்த குழந்தை விளையாடுறது 1/2 மணி நேரம் ஆன உடனே அது வரலன்னா தரத்தரன்னு எழுத்துன்னு வந்துடுறா தாயார். அப்ப என்ன ஆச்சு, அந்த குழந்தையினுடைய விளையாட்டுங்கிறது பரதந்திரமா இருக்கு, இன்னொருத்தருக்கு அதீனமா இருக்கு, சுவாதந்திரியமா இல்லை. சுவாதந்திரியம் அது கிடையாது, இன்னொருத்தருக்கு அதீனமா தான் இருக்கு. இன்னொருத்தருக்கு அதீனமா இருக்கிறதுனால
இது அந்த லீலைங்கிறது அது என்ன, அம்மா எப்ப எடுத்துன்னு போவாளோ, நம்ம விளையாட்டு இருந்தா எடுத்துடுவா அப்படின்னு தான் தோன்றது குழந்தைக்கு. அதனால அது குழந்தை படுத்துறது, அழுது, ஏதோ பண்றது, அது கஷ்டப்படுறது. அதனால அப்படிப்பட்ட லீலை பகவானுக்கு கிடையாது. தானே நான் விளையாட போறேன், கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்கேன், ஓ எனக்கு ஒரு திருப்தி வந்துடும், எனக்கு உடம்பு முடியல நான் வரலன்றது வேற, எனக்கு திருப்தி வந்துடும், அதனால விளையாடினேன், சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட்டேன்னு வச்சுக்கோங்க, அது என்ன அதீனமா இருக்கு, சுதந்திரமா இருக்கு. இப்படி சுதந்திரமா இருக்கிறதுனால இது இன்னொருத்தருக்கு அதீனமா இருந்துட்டு இது தவறு, அந்த விளையாட்டையே நிறுத்திட்டான் அப்படின்னு சொன்னாக்கா பகவானுடைய சுவாதந்திரியத்துக்கு ஹானி வரும். அப்படி ஹானி வந்ததுன்னாக்கா பகவானுக்கே பெரிய இழுக்கு. அதுல வேணா தொடர்ந்து சொல்லலாம். பெருமாளுக்கு என்ன வேணும் அப்படின்னா எல்லாரும் நன்னா இருக்கும், எல்லாரும் ஆனந்தத்தை அனுபவிக்கணும். அதுதான் அவ கர்மாவில மாட்டின் முடிக்கச்ச இந்த கர்மா எல்லாம் வேண்டாம், நாங்க அதுல இருந்து விலகி வரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு ஒருத்தன் வந்தான்னு வச்சுக்கோங்க, அவனை சந்தோஷமா ஏத்துக்கிறான். அதுக்குதான் அவன் காத்துட்டு இருக்கான். அவனுடைய அவதாரமே அதுக்கு தானே. அதிகரண சாய்க்கும் பொழுது பும்சாம் சம்சார சாந்தியை விபரிணமயதி வியூக பூர்வை விபாகை அப்படிங்கிறார் தெரிஞ்சுக்கணும். அதாவது அவன் எதுக்கு அவதரிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சம்சாரிகள்லாம் அந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும். அதுக்கோசரம் தான் பல அவதாரங்கள், வியூகம், விபவம், அர்ச்சை, அந்தர்யாமி, அத்தனையும் அதுக்கோசரம் தான். வியூக விபவத்தை நம்மளால பார்க்க முடியாது, அந்தர்யாமிய தெரிந்து கொள்ள முடியாது, அவ்வளவு ஞானம் இல்லை. ஆனா அர்ச்சதான் ரொம்ப உகந்த நிலை நம்மள மாதிரி இருக்கிற சம்சாரிகளுக்கு. அப்படி பெருமாள் எழுநாளே நம்மளை அறியாம கை கூப்புறது, நம்மள அறியாம கீழே விழுந்து சேவிக்கிறோம், எவ்வளவோ மனசுல பிரார்த்திக்கிறோம், எப்படியோ ஆனந்தங்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம். அதனால அவன் இந்த மாதிரி அவதரிக்கிறதே அதுக்குதானே அப்படின்றார் சுவாமி. அதுதான் உண்மை. அதனாலதான் பெருமாள் பரித்ராணாய சாதுனாம் விநாசாயத்த துஷ்கிருதாம் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் பரித்ராணாய சாதுனான் அப்படின்னாக்கா சாதுகளை காப்பாற்றணும். எதுல இருந்து காப்பாற்றணும்? துஷ்டாலாம் படுத்துறாளே அவா கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணின்னு போயிடுறார். அந்த அர்த்தம் எல்லாம் சொல்லலை பெருமான. சாதுக்கள்னா யாருன்னாக்கா உபாசகாள்னு அர்த்தம். இந்த உபாசகாள்லாம் பகவானை பார்க்காம இருக்க முடியாதான் வாடாது, பிராணனையே தரிக்க முடியாது, ஆத்ம தாரணமே பார்க்க முடியாத வாடாது. பெருமாளை பார்த்துட்டே இருக்கணும், பெருமாள் பேச்சை கேட்டுட்டே இருக்கணும். அத மாதிரி பெருமாளுடைய பிரவൃத்திகளை அதெல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கணும்னு ஆசையாம். அதுக்கோசரம் தான் பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, இங்க ஒவ்வொரு யுகத்திலையும் அவதார இடத்தை வரையறாரு அப்படின்னு பெருமாள் சொல்ற. அங்க விநாசாய ச அப்படின்னு இருக்கு. ச அப்படின்னு அந்த சமுச்சயம் அது சங்கல்பம் மாத்திரமே பண்ணிடுவேணும். கெட்ட பிரகிருதிகள் இருக்காரு, துஷ்பிரகிருதிகள், அவளெல்லாம் சங்கல்பம் மாத்திரமே அழிச்சுடுவார். ஆனால் இந்த சாதுக்கள் இருக்காளே உபாசகர், அவளை ரட்சிக்கிறது எப்படி ரட்சிக்கணும்னா தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அவளுக்கு காட்டி கொடுக்கணும், நீயே அவ பார்க்கணும். அதே மாதிரி அவ என்ன பண்ணணும்னாக்கா இவனுடைய பேச்செல்லாம் கேட்கணும். அத மாதிரி இவனுடைய பிரவൃத்திகள் எல்லாம் பகவானுடைய செயலெல்லாம் அவ பார்த்து அனுபவிக்கணும். ஒரு விஷயம் சொல்றது, பத்யு பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசுனாம் வானகாமயே அகம் கதம்போ பூஜாசம் குந்தோவாயமுனாதே அப்படிங்கிறார். எனக்கு பிரஜாபதியினுடைய ஐஸ்வர்யம் வேண்டாம், பசுபதியினுடைய ஐஸ்வர்யம் வேண்டாம், வேற என்ன வேணும்? யமுனா நதியில அதனுடைய கரையில ஒரு கதம்ப விரட்சமாகவோ அல்லது ஒரு குந்த விரட்சமாகவே நான் இருக்க மாட்டேனா. ஏதாவது ஒரு சதுரயுகத்துல கிருஷ்ணன் அவதரிப்பான், அவதரிச்சு விளையாடுவான், அவன் திருவடி என்னுடைய மேல படுமை ஸ்பரிசப்படும், அவன் விளையாடுறத பார்ப்பேன், அவன் பேசுறத கேட்பேன், எல்லாம் எனக்கு ஆனந்தமா பொழுது போகுமே.
அதனால நான் வந்து அகம் கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தடையே அப்படிங்கிற இதுதான் யோகிகள்லாம் விரும்புறது. அதனால அவன் அவதரிக்கிறது அதுக்குதானே. அதனால நமக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கணும், மோட்சம் கொடுக்கணும். அந்த மோட்சம் கொடுக்கணும்னு தான் அவதரிக்கிறான். அந்த காரியம் முடிஞ்சிருச்சுனாக்கா இந்த லீலையே வேண்டாமே. இந்த லீலை தான் அவனுக்கு உபதிரவமா இருக்கு பகவானுக்கு. ஏன்னாக பிருஷம் பவதி துக்கிதாக, இந்த மனுஷியெல்லாம் கஷ்டப்படுறாளே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கானா பகவான். ஐயோ இவாள்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாளே இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசு கேட்கல. ஏன்னா அந்த கஷ்டப்படுறதுன்றத அவனால ஏத்துக்கவே முடியல எம்பெருமானால. அவன் யாரும் கஷ்டப்படக்கூடாது, ஆனந்தமா இருக்கணும்னு பார்க்கலாம். அதனால அவனையே இஷ்டப்பட்டு அவதரிச்சு அல்லது உபாயத்தை அனுஷ்டிக்கிறவர்களுக்கெல்லாம் பரம கருப்பையோட சித்தோபாயமா இருந்துட்டு பலத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து அவளோட நிர்திசயமான ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான் அவனும். அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்படிப்பட்டவனுக்கு எதுக்கு இந்த லோகத்துல இறங்கணும்? இதுக்கெல்லாம் எதுக்கு இறங்கணும்? அது இதெல்லாம் இறங்கவே வேண்டியதில்லை அப்படின்னு அவன் சங்கல்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. அது ஸ்வேச்சையாதான் நடக்கிறது. ஸ்வேச்சையா நடக்கிறதுனால பரேட்சையா நடந்தாதான் கஷ்டம். ஸ்வேச்சையா தானே இஷ்டப்பட்டு இத மாதிரி லீலையே வேண்டாம், எனக்கு எல்லாருக்கும் மோசம் கொடுத்துடுறேன் அப்படின்னு நான் எடுத்தோம்னாக்க நிம்மதியா போயிடுறது அவனுக்கு. அதனால சுதந்திரமா அவன் பண்றான். அதனால அது தோஷமே கிடையாது. இது ஒரு விஷயம் எடுத்து. அப்போ ரெண்டாவது பட்சத்துல நிருபதிகமான தயா இருக்குதே, அவனுடைய தயை அது நித்திய சம்சாரின்னு ஒத்துட்டோம்னாக்க அந்த தயையே இது பண்ணாது, கெடுத்துரும், தயையே போயிடுமே அப்படின்னா ஒரு தோஷம் சொன்னாவா. அந்த தோஷமும் வராது அப்படின்னு இப்ப சாதிக்கிற. என்ன அப்படின்னாக்கா இது வந்து இந்த தயை அப்படின்னு நீங்க சொல்றதே அவ்வியாஜ தயன்றது நாங்க ஒத்துக்கிறோம். நீ சொல்றதும் சரிதான், நாங்க சொல்றதும் சரிதான். ஆனால் ஒரு விஷயம் பார்த்துக்கோ, இந்த தயை ஏன் அவ மேல படல? ஒருத்தன் பேர்ல தயப்படுறது, இன்னொருத்தர் பேர்ல தயப்படல. ஏன் படல அது அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு மொழி. அதுக்கு நீ பதில் சொல்லணுமே, அதுக்கு நீ பதில் சொல்லணும். ஏன்னா பகவான் வந்து ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கிறான் சிக்ஷிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, ரட்சிக்கிறது அவன் பண்ண நல்ல காரியத்தை வச்சுண்டு, சிக்ஷிக்கிறது அவன் பண்ற கெட்ட காரியத்தை வச்சுண்டு. அதனால சில பேர் இத மாதிரி கெட்ட காரியங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கா, பாபகர்மாக்கள். அந்த பாபகர்மாக்கள் இருக்கிறதுனாலதான் பகவான் வந்து இத மாதிரி தயை அவகிட்ட காமிக்கல, தயை அவகிட்ட காமிக்கல. அது அதனால நிர்வேக தயை இருக்கு அப்படின்னா உண்மைதான், நிர்வேக தயை இருக்குது. அந்த நிர்வேக தயை கூட என்னது அப்படின்னாக்க அது தோஷம் இல்லை, அவ பண்ண தப்பு. அவ கர்மாக்கள் அவ்வளவு பயங்கரமா பிரதிபந்தகமா இருக்குது அவளுக்கு. அதனால பிரம்மா என்ன பண்ற, இந்த மாதிரி பண்ற. நம்ம ஏற்கனவே இந்த பிரயோஜனத்துவாதிகரணம்ட்டு அடுத்த நாயகசனம் வரப்போகுது. நாயகசனத்துல முதல் ஸ்லோகமே பகவானை பத்தி தான் வரப்போகுது. அந்த சங்கல்பத்தெல்லாம் பத்தி வரப்போகுது, லீலைகள் எல்லாம் பத்தி சொல்ல போறாரு சுவாமி. அதனால அது சொல்லும் பொழுது பிரயோஜனத்துவாதிகரணம் இருக்கோ இல்லையோ, 2ஆம் அத்தியாயம் முதல் பாதம் 10வது அதிகரணம். அது அந்த பிரயோஜனத்துவாதிகரணத்துல சாங்கியன் கேட்கிறான், பகவானுக்கு சுவார்த்த பிரயோஜனமா பரார்த்த பிரயோஜனமா சிருஷ்டி பண்ணாக்கா? ரெண்டுமே இல்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி சொன்னான். ஏன்னா சுவார்த்த பிரயோஜனம்னா அவார்த்த சமஸ்த காமனாச்சே, அவனுக்கு சுவார்த்த பிரயோஜனம் என்ன இருக்கும்? அதனால சுவார்த்த பிரயோஜனம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் அடைஞ்சவனுக்கு இது என்ன இருக்கு? ஆப்த காமத்திய காஸ்பிருகா, அவனுக்கு ஆசையே இருக்காது, அவனுக்கு என்னத்துக்கு இருக்கும்? அதனால சுவார்த்த பிரயோஜனமும் இல்லை. சரி, பரார்த்த பிரயோஜனம் வச்சுக்கலாமா அப்படின்னா அதுவும் வராது. ஏன் வராது அப்படின்னாக்க, இந்த பரார்த்த பிரயோஜனம்னா என்ன அர்த்தம்னா இன்னொருத்தருக்கு நல்லது பண்றதா இருக்கணும். இங்கேயோ துக்கமயமான பிரபஞ்சம்,
எப்பொழுதும் துக்கானுபூதி தான். சுகம்ன்றது அல்பம், துக்கம்ன்றது மகத்து. அதனால மகத்தா இருக்கக்கூடிய துக்கத்தை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சிருஷ்டி பண்ணினான்னாக்க அவனுக்கு ஒத்துக்க முடியுமா பரார்த்த பிரயோஜனம் இருக்குன்னுட்டு? நாங்க யாரும் நல்லதை அனுபவிக்கலையே, எங்களை கெடுதல் கெட்டதெல்லாம் எங்களை கொடுத்துட்டு எங்களை படுத்தி எடுத்துட்டு நான் பரார்த்த பிரயோஜனமா தான் நான் சிருஷ்டி பண்றேன்னு சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு லோகவஸ்து லீலா கைவல்யம் சொன்னார். உடனே வைஷமிய நேர்குண்யம் வந்துருவேன், பக்ஷபாதம் வந்துடுறது, நிஷ்காருண்யம் கருணையே இல்லைன்னு வந்துருவேன் அப்படின்னு கேள்வி கேட்டா அது கிடையாது. கர்மசாபேட்சத்வா விஷம சிருஷ்டே அப்படிங்கிற சூத்திரக்காரர் சொல்லிட்டார். வைரம்னே துண்யே ந சாபேட்சத்வா சதாஹி தர்தயதி அப்படின்னு சூத்திரம். அவன் பண்ண புண்ணியபாபூர்வ கர்மாவை பார்த்துதான் இவனுக்கு வைஷமியம் நைர்குண்யம் கிடையாதுன்னு தெரியுது. ஜீவராதிகள் பண்ற கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் நல்லதா இருந்தாக்கா அனுகிரகிக்கிறான், அதே அவன் பண்ணது தப்பா இருந்ததுன்னாக்கா நிகிரகிக்கிறான். அதனால அந்த மாதிரி ஜீவன்களுக்கு கர்மா பயங்கரமா இருந்ததுன்னாக்கா பகவானுடைய தயை அவங்ககிட்ட எப்படி போகும்? அதனால இது வரவே வராது. அது அப்படி கணக்க பகவான் எல்லாருக்கும் மோசம் கொடுத்துடுறான், எல்லாருக்கும் தயையோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டா யாருமே உபாசனத்தை அனுஷ்டிக்க வேண்டாம்னு ஆயிடும். பாதகிகளுக்கு கூட, அதாவது மகாபாதக கர்மாக்கள்லாம் பண்றா பாருங்கோ, அவளுக்கெல்லாம் கூட பகவான் இத மாதிரி கொடுத்துடுறான், மோஷம் கொடுத்துடுறான்னு ஆயிட்டானா இப்ப எதுக்கு உபாயத்தை அனுஷ்டிக்கணும்? யாருமே உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டாம், எல்லாருக்கும் உபாய பிரமாணம் மோஷத்தை கொடுத்துருவாருன்னு ஆயிடும். அது பெரிய தோஷமாச்சு அது. அதனால இது சரியான விஷயம் என்று ஒரு நியாயம் சொல்றார். வியவஸ்தித பிரசாந்தாத்மா குபிதோபி அபயங்கர அவ்யவஸ்தித சித்தஸ்ய பிரசாதோபி பயங்கர அப்படின்னு ஒருத்தன் திருடமான மனசோட இருக்கான், திருட சிந்தனை இருக்கு ஒருத்தனுக்கு, அவன் பிரசாந்தமாவும் இருப்பான் அல்லது கோபிஷனாவும் இருப்பான். ஒருத்தன் நம்ம சுவாமி எல்லாம் இருந்த ஆச்சாரியாலாம் இருக்க, அவ சாந்தமாவும் அனுகிரகிப்பா. நம்ம தப்பு பண்ணினாக்கா கோபத்தோட சிக்ஷித்து நம்மள அனுகிரகிக்கிறா. அப்படி அனுகிரகித்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவர் கோச்சுண்டு நம்மளை சிக்ஷித்தாலும் நமக்கு அனுகிரகமே. அது அவர் பிரசாந்தமா சந்தோஷப்பட்டு நம்மளை அனுகிரகித்தாலும் அதுவும் பரம அனுகிரகமே. அது ஆனால் அவ்யவஸ்தித சித்தஸ்ய மொத்தம் பிரசாதம் தான் பண்ணுவான், ஆனால் வியவஸ்திதம் கிடையாது, திருட சிந்தை கிடையாது. திருட சிந்தனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் பிரசாதம் பண்றது கூட என்ன ஆகும், பயங்கரமா மாறிடும், நமக்கு விபரீதமா மாறிடும். அத மாதிரி ஆயிடக்கூடாது பகவான்றவன். சொல்லும் பொழுது உதாரணம் சொல்லச்சு அதிகமசாராடி வியாக்கியானத்தெல்லாம் ஒரு ராஜா இருக்கான், அந்த ராஜா தப்பு பண்ணவாற சிக்ஷிக்கணும், அதுதான் அந்த ராஜாவுக்கு சுரூபம். அத மாதிரி நல்லது பண்றவாற அனுகிரகிக்கணும், ரட்சிக்கணும், அதுதான் ராஜாவுடைய கடமை. அது அவன் சிக்ஷிக்கலைன்னு நினைச்சுக்கோங்க, தப்பு பண்ணிச்சே சிக்ஷிக்கலைன்னா அது அவனுக்கு அந்த ரட்சகத்துவத்தையே தள்ளிடும், ராஜா அப்படிங்கிறதையே தள்ளிடும். அவனுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்கலாம், அது கொடுக்க கூடாது. ஆனால் தேசிகன் ஒரு அற்புதமா ஒண்ணு சொல்றாரு, ரிபுஷு நிகதே ரேவ ஹிததா அப்படிங்கிறார். எதிரிகளை அடிக்கிறது கூட பெருமாள் பண்றது, எதிரிகளை அடிக்கிறது கூட அவளுக்கு ஹிதத்தை பண்றது. நிகதி அப்படின்னா கொள்றது அல்லது சிக்ஷிக்கிறது, நிகத்தி கூட ஹிதத்தை கொடுக்கறது அப்படின்னு இவனுடைய ஆச்சரியமா இல்ல பகவானுடையது. அது சிலாதே ஸ்ரீபாதி விபரணிதிரத்புதமிதம் சதோப்யேதத் சித்திரம் யதிஹதஹனஸ்யைவ ஹிமதா. சுவாமி தேசிகன ஸ்லோகம் பிரேசாரத்துல என்ன ஆச்சரியமான ஸ்லோகம். அதுவும் தேசிகனுக்கு அந்த பிராட்டியை சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டா போறோம், அப்படி கொண்டாடுவார். பிராட்டியை சொல்லணும்னா அவ்வளவு ஆனந்தம். என்ன அப்படின்னாக்கா பெருமாளுடைய திருவடிப்பட்டது,
அந்த திருவடியில இருக்கிற துகள் பட்டது. பட்ட உடனே அகல்யங்கிற ஒரு சிலையே அகல்யங்கிற பொம்பளையா மாறிடுச்சு. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, இதுவே அற்புதம் தான். ஆனா நெருப்பினுடைய சுபாவமே போய் அது குளிர்ச்சியா போயிடுச்சு. அது அனுமானுக்கு பிராட்டியினுடைய சுபாவம் என்ன ஆச்சரியமானது, அனுகிரகம் அது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ரிபுஷ நிகதே ஏவ ஹிததா அதையும் சொல்றாரு. கடைசியில இந்த இது இருக்குதே பாதுகை, பாதுகைனால இந்த பிரபஞ்சத்தையே ஆணுட்டேரே பெருமாள், என்ன ஆச்சரியம் அது அப்படிங்கிறாரு. திரிபுவனபரி திராணமிதிச்சே அப்படின்றார். உபன்யாசமா போயிடும். அதாவது என்ன அர்த்தம் நான் சொல்ல வந்தது, ஒத்த தப்பு பண்ணினா அந்த தப்பு பண்ணவாட சிக்ஷிக்கிறது கூட அனுகிரகமா மாறுறது பெருமாள் பண்றது. சிக்ஷிக்கிறதும் அனுகிரகம், ஹிதமாயிடுறது, அதுவே ரட்சையாயிடுறது. அது அப்படின்னாக்கா பகவானுடைய எவ்வளவு வசந்தது சங்கல்பம். பகவானோ பிராட்டியோ ஆச்சாரியாலோ பாகவதாலோ இவாளுடைய சிக்ஷணம் கூட நமக்கு ரட்சணமா இருக்கு, அனுகிரகமா இருக்கு. அது ஆகையினால இதனால தோஷம் கிடையாது. பெருமாள் சிக்ஷிக்கிறதுங்கிறது தோஷம் இல்லை. அதனால அவ்வியாஜ கருணைக்கு ஒண்ணும் தோஷம். அது கூட மூல காரணம் என்ன, இவன் பண்ற தப்பு. பகவானுடைய சுபாவம் அப்படியே இருக்குது. அரியக்குடி ராமானுஜத்தை ஒரு ஜமீன்தார் மாளிகையில போய் வருஷா வருஷம் பாட்டு பாடுவார். முதல் வருஷம் பாடினார், இந்த அடுத்த வருஷமும் பாடினார். ஜமீன்தார் சம்பாவனை எல்லாம் பண்ணிட்டு சொன்னாராம், ஐயங்கார்வாய் ரொம்ப நல்லா இருந்தது, போன வருஷத்தை காட்டில இந்த வருஷம் உங்க வித்தை மேம்பட்டு இருந்தது அப்படின்னு சொன்னார் ஜமீன்தார். அதுக்கு இவ அரியக்குடி சொன்னாராம், இவ்விடத்துல வித்தியாசம் ஒரே மாதிரிதான் இருக்கு, ஜமீன்தாருக்கு தான் கொஞ்சம் ராசிக்கும் அதிகமா கொடுத்து அப்படின்னு. ஏன் அப்படின்னா பெருமாள் இப்படிதான், அவன் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான், எல்லாருக்கையும் ஒரே சமூகம் சர்வபூதேஷு அப்படிங்கிறார் பெருமாள். அதனால என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறவன் பகவான். ஆனா அந்த கருணை பிரவகிக்க அந்த கர்மாங்கிறது தடுத்துடுறது. நம்ம பண்ண புண்ணியபாப கர்மா இருக்கு பாருங்க, அந்த தயா பிரவாகத்தை தடுத்துடுறது. அது யார் தப்பு? பகவானுடைய தப்பு இல்லையே. இல்லைன்னா அவனுக்கு பட்சபாத்தம் தோஷம் வந்துருமே. அதனால இதுதான் இது. ஆக இது ஸ்திதி. அதனால நித்திய சம்சாரி அப்படின்ற ஒரு பட்சத்தை ஒத்துண்டா பகவானுடைய தயைக்கு ஹானி வந்துருமே அப்படின்னு கேள்வி கேட்ட. பகவானுடைய தயைக்கு எந்த ஒரு தோஷமும் வரல. இவனுடைய கர்மாவனால இந்த தயையானது தடுக்கப்படுகிறது. அதனால அதுவும் தோஷம் இல்லை. இத மாதிரி நித்திய சம்சாரியே கிடையாது, எல்லாருக்கும் மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்போ பகவானுடைய லீலைக்கோசரம் இந்த வியாபாரம் இருக்கும், செட்டி வியாபாரம், அதுவே போயிடுமே அப்படின்னு போட்டுமே. அவனுடைய சங்கல்பம், அவனுடைய சங்கல்பத்துல அது நடக்கிறது. அத நம்ம எதுக்கு தப்பு சொல்லணும் அது? அதனால இது எல்லாருக்கும் மோட்சம் வந்துரும்னா அர்த்தம் இல்லை. ஏன்னா ஆரம்பநாத இதனத்துல எம்பெருமானார் சாய்க்கிறார், ஆத்மனாம் ஆனந்தியாத் அப்படிங்கிறார். நச தாவதா சர்வமுக்தி பிரசங்கா, எல்லாருக்கும் மோட்சம் வந்துடும் கிடையாது. ஏன்னா ஆத்மனாம் ஆனந்தியாத், ஆனந்தியம், ஆனந்தியம்னா எல்லையற்ற நேற்றைய சொன்னோம், அசங்கேயம். இவ்வளவுதான் ஜீவாத்மாக்கள் இருக்கா அப்படின்னுட்டு கணக்கு பண்ண முடியாது. அதனால அவபாடுக்கு ஜீவன்கள் இருந்துட்டேதான் இருக்கா எப்பொழுதும். இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் நடந்துட்டுதான் இருக்கு. யாரு உபாயத்தை நொட்டிக்கிறாளோ அவள்லாம் மோட்சத்தை போயின்னு இருக்கா. ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோம், கச்சிதித்தம் விபச்சிது கதாச்சிது கர்மா வித்யா சக்கரன்ற ஸ்லோகத்தை தெரிவிக்கிச்சு. இத்தனை பேருக்கு இந்த பகவத்கீதைங்கிறது இத்தனை அத்தியாயங்களோட எவ்வளவு சாஸ்திரங்கள், எவ்வளவு உபதேசம் பண்ண பெருமாள், அதுக்கு எத்தனை வியாக்கியானங்கள் வந்தது. சரி, இதை சேவிச்சவா அத்தனை பேரும் நல்லதையே பண்றாளா, அதன்படியே நடந்துக்கிறாளா, அல்லது எல்லாரும் சரணாகதி பண்ணிட்டாளான்னு அப்படிதான் கிடையாது. கதாச்சித்து கச்சித்து இத்தம் விபச்சித்து அப்படின்னு சொல்லிட்டே தேசியம். எப்பொழுதுமே எப்பயாவது யாராவது ஒருத்தன் விபச்சிதா இருந்துட்டு
இத மாதிரியாக உபாயத்தை அனுஷ்டிப்பான் அப்படின்னுட்டு அங்க சொல்றாரு சுவாமி. அதனால எதுவுமே நீங்க சொல்ற கிரமம் இல்லை, இங்க நீங்க சொல்ற கிரமமே கிடையாது இது. அதனால இது வந்து ஆத்மனாம் ஆனந்தியாது அப்படின்னு தான் சொல்றாரு. ஆத்மனாம் ஆனந்தியம் இருக்கு, ஆனந்தியம் இருக்கிறதுனால அசங்கேயத்துவம் தானே. அதனால அவ வந்து நித்திய சம்சாரின்ற பட்சம் ஒத்துக்க வேண்டாம், இதுல விசாரமே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டார் புத்திமங்கலம் சுவாமி. சில பேர் பாஷ்யகால திருவுள்ள என்ன, தேசிகன் திருவுள்ள என்ன அப்படின்னாக்கா, இத மாதிரி அவ இது பண்ணா கூட அவளுக்கு இந்த இது வராது, மோட்சம் எல்லாருக்கும் வந்துருன்றது கிடையாது, மோட்சம் எல்லாருக்கும் வந்துருன்றது கிடையாது. காரணம் என்னன்னாக்கா, அவளுடைய கர்மாக்கள் மாதிரி உபாயத்தை அனுஷ்டிக்கிறது, அதுல தோஷங்கள் இருக்கலாம், உபாயத்தை அனுஷ்டிக்கிறது சரியா இல்லாம இருக்கலாம், எத்தனையோ இருக்குது. எத்தனையோ இருக்கிறதுனால அத்தனை பேருக்கு மோட்சம்ன்றது இல்லை. அதுக்கோசரம் நித்திய சம்சாரி பட்சமும் ஒத்துக்கல, நித்திய சம்சாரி பட்சமும் கிடையாது நம்ம சித்தாந்தத்துல அப்படின்னு சாதிக்கிறார். இது கொத்திமங்கலம் சுவாமி என்ன பண்ண, 42வது ஸ்லோகத்துல இந்த மாதிரி தேசியனே இந்த ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்க. அதை சாதிச்சிருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருக்கும் மோட்சம் உண்டு. அது அந்த ஒன்னு தேடிட்டு இருக்கேன் அந்த ஸ்லோகம் வியாக்கியானத்துல, புத்தகம் எல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கேன் அடியே. இந்த சம்ஸ்கிருத புத்தகம் என்கிட்ட இல்லை, இதுதான் இருக்கு சர்வார்த்த சித்தி, அதை அடியேன் எடுத்துக்கவே இல்லை. கொத்திமங்கலம் சுவாமி வியாக்கியானம் தான் அது, இந்த போன்ல இருக்கு, அதை வச்சு பார்த்துட்டு இருக்கேன் அடியேன். ஒரே ஒரு நிமிஷம் அந்த இதை பார்த்துட்டு அடியேன் விஞ்ஞாபிச்சு சொல்றேன். பும்பி சித்தாதிகாரைஹி கிரதவைவ நிராகாங்ஷபாவம் பஜந்தியः முக்தோக்தாः த்ரைவர்ணிகார்ஹாः ஸ்ருதிநய வசதः யத்யபி பிரம்ம வித்யாः அப்படின்னு சொல்லி சர்வேபி பிராப்னுயுஸ்தாம் பரகதிமிதி து பிராம கீதாது சித்தம் அப்படின்னு சாதிச்சுட்டார். பிராம கீதாது சித்தம், எல்லாருக்குமே மோட்சம் உண்டு, யாருக்குமே மோட்சம் கிடையாது அப்படின்னு பிரம்ம புராண வச்சனமானது. பிரம்ம புராண வச்சனமானது இத மாதிரி சொல்றது. பிரம்ம புராண வச்சனம் சொல்றதுனால எல்லாருக்குமே இந்த மோட்சம்ன்றது உண்டு, அது இல்லைன்னு சொல்லவே கூடாது. அதனால நித்திய சம்சாரி பட்சம்ன்றத தேசிகன் அங்கீகரிக்கல. எவ்வளமானாலும் அதேதான் திருவுள்ளம், அவர் அதை அங்கீகரிக்கவே இல்லை. ஏன் அதை ஒத்துக்கணும்? நித்திய சம்சாரின்றது தேவை இல்லையே. ஏன் அனாதியான சம்சாரம், அனாதியான சம்சாரத்துல அனாதியான புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் இருக்கு. அந்த கர்மாக்கள்லாம் இருக்கிறதுனால நமக்கு இந்த சம்சாரம் கிடைச்சுட்டே இருக்குது. அதுல ஏதோ ஒரு கர்மா வித்யாதிக்ரே பிரதிபுருஷமிக அனாதி சித்திர பிரவாகே தத்தத்காலே விபக்திர் அப்படின்லாம் சொன்ன முடியோ, அந்த ஸ்லோகத்து பிரகாரம் பார்த்தோம்னாக்கா நமக்கு இத மாதிரி பாக்கியம் கிடைக்கிறது. மகான்களுடைய சம்பந்தம், ஆச்சாரியாருடைய சம்பந்தம், அதனால நமக்கு எல்லாம் வருது. அது ஆகவே அந்த நித்திய சம்சாரி பட்சம்ன்றது திருவுள்ளம் உகப்பா இல்லை ஆச்சாரியாளுக்கு அப்படின்றது இதனால தெரியறது. இந்த சிருஷ்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க அந்த சிருஷ்டியானது லீலையாத்தான் இருக்கு. ஆனால் அதுல கர்மா இல்லாமல் லீலை கிடையாது பகவானுக்கு. பிரத்தியாருடைய ஜீவன்களுடைய கர்மாக்களை வச்சுண்டு அதற்கு அனுகுணமாக பகவான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்லாம் சொன்னதுனால இந்த இடத்துல வந்து நித்திய சம்சாரின்ற பட்சத்தை அங்கீகரிக்கிறதுல தேசிகனுக்கு திருவுள்ள வகுப்பு இல்லை. எம்பெருமானாருக்கும் அதுதான் தேசிகனும் சாதிக்கிறாரு. சில பேர் நித்திய சம்சாரிகள் பட்சத்தை ஒத்துன்னு இருக்கா, ஆனால் அது ரெண்டு ஆச்சாரியர்களுக்குமே அது திருவுள்ள வகுப்பு இல்லைன்னு தோன்றது. அதனால இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு அதனுடைய பொருளை பார்த்துக்கலாம். நிசேஷாத்மா பவர்கே விரதி விஹரணோ
விஸ்வகர்த்தா ததாஸ்யா நித்யம் சேத் கோபி துக்கே நிருபதிகதயா ஹானிரஸ்யேதி தேன பக்ஷ பூர்வோ யதி ஸ்யாத் விஹரண விரதி ஸ்வேச்சயா நைஷ தோஷः திருஷ்டே பக்ஷே நிருத்தா நிருபதிகதயா குத்ரசின் நித்யமஸ்து. ததா அப்பொழுது, எப்பொழுது, அதாவது நித்திய சம்சாரி அப்படின்னுட்டு ஒரு வர்க்கமே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த பட்சத்துல நிசேஷ ஆத்மா அபவர்க்கே, சேஷம் மீதி, நிசேஷம் மீதியே இல்லாம அனைத்து ஆத்மாக்களும் அபவர்க்கே மோட்சத்தை அடைஞ்சுட்டான்னாக்க அப்போ விஸ்வகர்த்தா இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கக்கூடிய எம்பெருமான் விரதி விஹரணா, விஹரணம், விஹரணம்னால விஹாரம், விஹரணம் அப்படின்னா லீலை விளையாட்டு அப்படின்னு அர்த்தம். விரதி அதுல இருந்து விடுபட்டவன், விளையாட்டு இல்லைன்னு அர்த்தம். விளையாட்டுலாம் இல்லை, லீலையற்றவனா ஆயிடுவாங்க, ஒண்ணுமே அவனுக்கு இல்லை. விஸ்வகர்த்தா விரதி விஹரணம் சியாத் அந்த மாதிரி ஆயிடுவான். இது நித்திய சம்சாரி இல்லை அப்படின்ற பட்சத்துல தோஷம். நித்திய சம்சாரி இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க அதுல என்ன தோஷம்? கோபி நித்தியம் துக்கேச்சே, கோபி எவனாவது ஒருத்தன் அல்லது பல பேரு அந்த நித்திய சம்சாரிகள் எப்பொழுதும் அவன் துக்கத்தை தான் அனுபவிப்பா அப்படின்னு சொன்னா அஸ்ய அந்த பகவானுக்கு நிருபதிக தயா ஹானி, அவ்யாஜ தயை, நிர்ஹேதுக தயை, அந்த நிர்ஹேதுக தயை அவனுக்கு இருக்குதுன்னு கொஞ்சம் சுவாபாவிகமா இருக்குன்னுட்டு அது அவனுக்கு இல்லைன்னு ஆயிடும். யாரையுமே படுத்திட்டே இருந்தான்னாக்கா அவங்ககிட்ட ஒரு இச்சை இருக்குமா? அந்த மாதிரிலாம் இருப்பாளன்னு, அது பகவானே அப்படி இருக்கான்னு ஆயிடுமே, தோஷம் வந்துடும். இது இந்த மாதிரி ரெண்டு பட்சத்திலயும் தோஷம் இருக்கு. இதை என்ன சொல்லுவீங்க சமாதானம் அப்படின்னு கேட்டாக்கா அது தப்பு. यदि पूर्वः पक्षः स्यात्, यदि पक्षः पूर्वो அப்படின்றது यदि पूर्व पक्षः स्यात्, முதல் பட்சம் எது? முதல் பட்சம் நித்திய சம்சாரியே கிடையாது, அதனால லோகத்துல லீலையே இல்லைன்னு, லோகமே இல்லைன்னு ஆயிடும், லோகத்தை சிருஷ்டிக்கிறதே இல்லைன்னு ஆயிடும். அதனால அப்படின்னு ஒரு கேள்வி சொன்னாலும் கேட்டாங்க. அதுக்கு ஸ்வேச்சையா விகரண விரதி, அதனால நைஷ தோஷ, அவரே பெருமாளே தானே இஷ்டப்பட்டு இந்த மாதிரி லீலையை நிறுத்திக்கலாம், லீலையில இருந்து விடப்படுறான். அவன் அவனே தானே பண்றான், ஏன்னா அவனுக்கு அது பிடிச்சிருக்கே. எல்லாரும் தன்னோட சேர்ந்து மோட்சத்தை அனுபவிக்கணும், கஷ்டத்தையே யாரும் அனுபவிக்க கூடாது அப்படின்னுட்டு பகவானுக்கு அவசரம் இருக்கு. அதனால இந்த லீலையை தானா பண்றான், ஸ்வேட்சையா, ஸ்வேட்சையா விகரண விரதி இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அது தோஷம் கிடையாது. இன்னொருத்தருக்கு அதீனமா ஏதாவது பண்ணினாதான தோஷம், அந்த மாதிரி கிடையாது. அவன் தனக்கு தானே எல்லாம் சங்கல்பிச்சுக்கிறான், தான் சங்கல்பத்துக்கு அனுகூலமா எல்லாம் பண்ணிக்கிறான். அவன் ஏன்னா நேற்று சொன்னோம் அப்பிரதேச சங்கல்பம், அதுக்கு தடையே கிடையாது. அவன் சங்கல்பிச்சுட்டான்னா அதுக்கு தடையே கிடையாது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதனால ஸ்வேச்சையா விகரணி நான் தோஷாக ஏவ, தோஷமே கிடையாதுதான் அது. அப்புறம் சிஷ்டே பக்ஷே, மீதி இன்னொரு பட்சம் என்ன இருக்கு? அவனுக்கு நிருபதிக தயா இருக்கு, அதுக்கு ஹானி வந்துடுவேன் நித்திய சம்சாரின்னு ஒத்துண்டாக்கா அப்படின்னு கேள்வி கேட்டா, அதுக்கு சிஷ்டே பக்ஷே அந்த பட்சத்துல நிருபதிக தயா, பகவானுடைய அவ்வியாஜ கருணைங்கிறது கூட குத்திரசித் சில பேர் கிட்ட, நித்திய சம்சாரின் பட்சம் ஒத்துண்டா அவா கிட்ட நித்தியம் நிருத்தாஸ்து, நித்தியம் நிருத்தாஸ்து எப்பொழுதுமே அது தடை, நிருத்தம்னா நிரோதம், நிரோதன தடைப்படுறதுன்னு அர்த்தம். எப்பொழுதும் அவனுடைய அவ்வியாஜ கருணைக்கு தடையா இருக்குது. எது தடை அப்படின்னு, இந்த ஜீவராஜ நித்திய சம்சாரின்னு ஒருத்தர் இருக்கானே, அவனுடைய கர்மாக்கள், அவன் பண்ண கர்மாக்கள் தான் தடுக்கிறது. அதுக்கு பகவான் என்ன பண்ண முடியும்? நான் அவன் பெருமாளே சொல்ற,
கர்த்தாவும் நான் தான், அகர்த்தாவும் நான் தான் அப்படிங்கிற கீதையில. அகர்த்தாரம் அப்படி மானம் அப்படின்னு. அகர்த்தாரம் அப்படின்னா நான் தான் பண்றேன், நானே பண்ணல, சுதந்திரமா நான் பண்ணல, அவளுடைய கர்மாவை குணமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை யாரு தெரிஞ்சின்றாலோ அவளுக்கு தான் தத்துவம் தெரியறது, யாரு தெரிஞ்சுக்கலையோ அவளுக்கு தெரியல அப்படின்னு பெருமாளே சொல்றார் 4ஆம் அத்தியாயத்திலாம். அதனால இது நிருபதிகதையா உத்தரச்சித்து நித்தியம் நிருத்தா அஸ்து, எப்பொழுதும் நிருத்தா தடப்பட்டதா இருக்கட்டும். ஏன் அப்படின்னா அவா கர்மாவனால தடப்பட்டிருக்குது. அது நம்ம தோஷம், பெருமாள் தோஷம் இல்லையே, அவன் தோஷம். அவன் பண்ணின தப்பு அவன் அனுபவிக்கிறான். அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிக்கிறத போய் பகவானுடைய தோஷமா எப்படி சொல்லலாம்? சொல்லவே முடியாது. அதனால நித்திய சம்சாரி அப்படின்ற பட்சத்திலையும் பகவானுக்கு தோஷம் கிடையாது, நித்திய சம்சாரி இல்லை அப்படின்ற பட்சத்திலையும் பகவானுக்கு தோஷம் கிடையாது. ஆக நித்திய சம்சாரி இருக்கானா இல்லையான்றது அடுத்த பட்சம். இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி எம்பெருமானுக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. ஆக இவாளுக்குமான தோஷம் இருக்கு. நித்திய சம்சாரி பட்சத்திலையும் சரி, நித்திய சம்சாரி இல்லைன்னு சொல்ற பட்சத்திலையும் சரி, கேட்கிறவன் பட்சத்துலதான் தோஷமே தவிர்த்து நம் பகவத் பட்சத்துல கிடையாது. ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி இது கிடையாது, நித்திய சம்சாரிங்கிறத ஒத்துக்க வேண்டாம் அப்படின்னு தான் தோன்றது. என்ன தேசிகனுக்கு அதுதான் திருவுள்ளம். ஏன்னா பின்னாடி வர 42வது ஸ்லோகத்துல அது மாதிரி இருக்கு. அதனால அதுதான் சித்தாந்தம் தோன்றது அப்படின்னு குத்திமன் சுவாமி முடிச்சுட்டு. ஆக இந்த இந்த ஸ்லோகத்திலையும் நித்திய சம்சாரி பட்ச விமர்சம் அப்படின்னுட்டு அதில் இதுலையும் போட்டுடலாம். அது மாதிரியே 2வது பார்ட் மாதிரி அப்படின்னு போட்டுடலாம். அது எப்ப ஸ்லோகம் சேவிக்கலாம். நிசேஷாத்மாபவர்கே விரதி விஹரணோ விஸ்வகர்த்தா ததாஸ்ய நித்யம் சேர் கோபி துக்கே நிருபதிகதயா ஹானிரஸ்யேதி சேன்ன பக்ஷ பூர்வோ யதி ஸ்யாத் விஹரண விரதி ஸ்வேச்சயா நைவ தோஷः சிஷ்டே பக்ஷே நிருத்தா நிருபதிகதயா புத்திரஜன் நித்யமஸ்து. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.